நீ சொல்றத பாக்கும்போது நானும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தூரமா நின்னு அந்த காட்சியை ரசிக்கணும் போல இருக்கு. அது வேற யாரும் பார்க்க கூடாது, நான் மட்டும்தான் ரசிக்கணும். என்னங்க? வணக்கங்க. நீங்க ஏதோ பேசிட்டு இருக்காப்ளுக்கு, நான் வேணா போயிட்டு அப்புறம் வர்றேன். இல்ல இல்ல, நீங்க பேசுங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. வரட்டுமா ஜெயா? இதோ பாருங்க, நீங்க இப்பவே என் கூட வர்றீங்க. வீட்டுல யாருக்கும் தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? அது யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு. இன்னைக்கு நானும் உங்களை யாருமே இல்லாத தனி இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். எதுக்கு? உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். நீங்க எனக்கு காட்ட போற அதிசயத்தை விட நான் உங்களுக்கு காட்ட போற அதிசயம் ரொம்ப பெருசு. கிடையவே கிடையாது, உங்க அதிசயத்தை விட என் அதிசயம் தான் பெருசு. கிடையாதுங்கிறேன். நீங்க எனக்கு காட்ட போற அதிசயத்தை விட என் அதிசயம் பெருசு. இல்ல, என் அதிசயம் தான் பெருசு. சரி, நமக்குள்ள தகராறு இருக்கு, வெளியே போய் பேசிக்கோ. நடங்க நடங்க. நல்லா வேகமா அடியா. அரேபியா போறோம், வழியில காத்து இறங்கி போச்சா ரொம்ப ஆபத்தா போயிடும். வேகமா அடி. என்ன டேய், பொண்ணு வந்தாச்சா? பாத்தி வந்தாச்சா? இந்த வரலப்பா. அத சொல்லத்தான் அடிச்சு கொண்டு ஒடியாரியாக்கும். யோ சோமாரி, நாம என்ன சாராயா பிசினஸா பண்ண போறோம்? புதுசா பொண்ணு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அரேபியா போறோம், கோட்டு சூட்டு போட்டு வாயான்னு சொன்னா லுங்கிய கட்டி வந்திருக்கிறியே, நல்லாவா இருக்குது? சரிதான்ப்பா. பேண்ட்ல போய் இருக்கிறதெல்லாம் நீங்க பிராஜின்னு வச்சீங்க. எனக்கு வெறும் கோட்டு லுங்கி தான் கிடைச்சது, பேண்ட் கிடைக்கல. ஏண்டா சோமாரிங்களா, நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு நின்னா என்ன ஜோரா இருக்கும். இந்த கோட்டு பேண்ட் எனக்கு நல்லா வராக்குது. இப்பதான் வாத்தாரி ஐசா கில்லாடி கணக்கா கீரை நீ. என்னடா வேடிக்கை பாத்துக்கிட்டு போடா. பொண்ணு வந்தாச்சா? பாத்தி வருதான்னு பாரு. என்னங்கடா உங்களோட பெரிய பேஜாரா போச்சு. போடா. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. வந்துட்டான் வந்துட்டான். சத்தப்படாதீங்க, யாரும் கம்மனு இருங்க. நாங்க 2 பேரும் போய் பார்த்து பேசிட்டு வர்றோம். யோ, நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆயிரு. அடே, சக்கரத்துல காத்திருக்கான அமுத்தி அமுத்தி பார்த்து வைடா. நட வச்சார, நட நட. ஸ்டார்ட் பண்றான். வணக்கம் சார். வணக்கம். இதுதான் ஜெயா. பரவாயில்லையே, சொன்ன டயத்தை கரெக்டா கூட்டியாந்துட்டேன். நம்பிக்கையான ஆள் தான். யார் இவங்க? நல்லா ஒத்துப்பாரு. தெரியல? அவருதான் என் மச்சன. உங்க மச்சன? ஆமா, அவர்தான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, உன்னை ஒரு ஆள் கெடுத்துட்டாருன்னு சொன்னியே, அவருதான். ஐயோ, விளையாட்டுக்கு ஒரு போட்டோவை காட்டணும், இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேனே. பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத. இப்ப அவர் திருந்திட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு. சார், பத்திரமா கொண்டு போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஜெயா, எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என் லட்சியம். இருங்க இருங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர, கொஞ்சம் இங்க வாங்க. வாத்தியார, பொண்ணு போடா சோக்கா கீரா. வாத்தியார, அரேபியாவுக்கு அனுப்பிச்சா ஒரு 5000மோ 10,000மோ தேர். ஏடா, அரேபியாவுக்கு அனுப்பாம பேசாம நானே கடலை கட்டிட்டா எப்படா இருக்கும்? இந்த சபலம் தானே வேணாங்கிறது, நமக்கு துட்டுதான் முக்கியம். வாத்தியார, சத்தியமா சொல்றேன், என்னை யாரும் கெடுக்கவே இல்ல. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் உங்களை தான் லவ் பண்ணேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எதுல விளையாடுறதுன்னு இல்லையா? சரி சரி, நல்லா கண்ணத்தோட எனக்கு விட்டுட்டு போயிடாதீங்க. நீ விட்டுருவனா? என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டீல்ல, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போலாம். வா. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க. இந்த பொண்ணு விளையாட்டுக்காக போய் சொல்லிச்சா, நான் அதை நிஜம் நினைச்சு உங்களை எல்லாம் இங்க வர சொல்லிட்டேன். பாவம், நீங்க ஏதோ உங்க வேலை வெட்டியாவது பாத்துட்டு இருந்திருப்பீங்க, அதை கெடுத்துட்டு இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சாரி சார். இந்த பொண்ணு என்னத்தான் லவ் பண்ணுதான், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சு. ஒரு 6 மாசம் லவ் பண்ணிட்டு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். போயிட்டு வரட்டுங்களா? சொல்லிரு. போயிட்டு வரோம். ஜெயா,
அறிவு இருக்காடா? ஏன்டா ஜெய ஜெயன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் அடினாங்கிற? இல்லடா, ஜெயா என்ன லவ் பண்ணுது. ஜெயா என்ன லவ் பண்ணுது. இதை படிச்சாங்கன்னா தெரியும். ஜெயா என்னடாச்சு? ஜெயா நிஜமா இந்த லெட்டர் ஜெயதான் வச்சா? ஆமாண்டா, ஜெயா என்ன சின்சியரா லவ் பண்ணுது. நான் அது தெரியா முட்டாள்தனமா ஜெயாவை கொண்டு போய் ரவுடி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். பாரு பாரு, கார்ல ரவுடிங்க ஜெயாவை கடத்திட்டு போறாங்க பாரு. கம்பிடுவாங்க. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் விடுறா டேய். என்னங்கடா டே? என்னடா என்னாச்சுடா? என்னடா ஆச்சு? என்னமோ தெரியலடா, திடீர்னு ஆஃப் ஆயி போச்சு. வண்டி பாரு டேய், என்னாச்சு? சீக்கிரம் பாரு என்னன்னு. என்னடா நல்லா தானே வந்துட்டு இருந்தது. ஸ்டார்ட் பண்ணா டேய். சீக்கிரம் டே. என்னடா இது, நல்ல நேரத்துல வந்து இப்படி நிறுத்திட்டா. இவன் வண்டி எப்பவும் இப்படிதான், சமையல் ஸ்டார்ட் ஆகாது. நல்லா அடிடா. தப்பா நினைச்சுக்காத பழனிசாமி, நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் ஸ்கூட்டர் நிறுத்தி பொண்ணுங்களை பாக்குறது வழக்கம். அதான் பஸ் ஸ்டாப்பை பார்த்த உடனே பழக்க தோஷத்துல ஸ்கூட்டர் நின்று போயிடுச்சு. அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல ஏதாச்சும் பொண்ணு வந்து நின்னு அதை பார்த்தா தான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாண்டா, ஏதாவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா உடனே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். போறாங்க அருவு கட்டவனே. அப்படின்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட் விட்டு ஸ்கூட்டர் நகராதா? ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் எங்க கொஞ்சம் வர்றேன். விடுங்கப்பா. என்னப்பா பண்ணுங்க? விடுங்கப்பா. ஆமா ஆமா அட விடுங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணு. என்ன விடுங்கப்பா. கை கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போமா. என்னப்பா இது? நிறுத்த நிறுத்த டேய், நிறுத்த டேய், என்ன இது? நிறுத்த நிறுத்த. என்ன காரங்க இருக்கு, பைத்தியக்காரன் இங்க வந்துட்டியே. எதை செஞ்சாலும் புத்திசாலித்தனமா தான் செய்யணும். அங்க செக் போஸ்ட், அங்க போலீஸ்கார வர நிக்கிறான். என்கிட்ட லைசன்ஸ் வர கிடையாது, அதனாலதான் தாண்டி வந்தேன். குட்டா, அவன் எதை செஞ்சாலும் காரியமா தான் செய்வான். இப்ப காரங்க நிக்கிறீங்க, என்ன பண்றது? ஒன்னும் பயப்பட வேண்டாம். கார் இந்த வழியா தான் வரும், இங்க வச்சு மடக்கிடும்.